சரி, தொடங்குவோம். இந்த மதுரையில் நடந்த நிகழ்வை சேக்கிழார் மிகுந்த தனித்துவத்தோடு குறிப்பிட வேண்டும் என்று எண்ணியதினால் அந்த மதுரை நிகழ்வினை ஒட்டி இறுதியிலே சமணர்களை எதிர்த்து சம்பந்தரால் மேற்கொள்ளப்பட்ட புனல்வாதம், அந்த புனல்வாதத்திலும் சம்பந்தர் வென்றதன் பின் மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய ஆலவாய் அண்ணலை தனது பதிகத்தின் பாடுபொருளாக வைத்து பாடும் காலத்து ஒவ்வொரு பாடலிலும் அண்ணலின் ஒரு தனித்துவமான உயர்வை, சிறப்பை பொருத்தி பாடுகிறார். இது போன வகுப்பிலிருந்து அதற்கு முன் வகுப்பிலிருந்து தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஏனென்றால் இந்த இடத்துலதான் முதலாக பெரும் அளவிலே ஒரு ஆட்சியாளனினுடைய ஆதரவோடு சமய மாற்றம் நிகழ இருக்கிறது. சம்பந்தரினுடைய இந்த செயலால் மிக பெரிய அளவிலே சைவமானது தன்னை நிலைநிறுத்தி கொள்ளவும், அன்று சைவத்தின் வளர்ச்சிக்கு எதிர்த்து நின்ற சமணமானது மெல்ல மெல்ல தமிழக மண்ணிலிருந்தும் மக்கள் மனதிலிருந்தும் நீங்குவதற்கு வாய்ப்பாக அமைந்த வாதம்தான் இந்த அனல்வாதம், புனல்வாதம். அதனால அந்த புனல்வாதம் முடிந்ததன் பின் இறைவனை இவர் பரவி பாடின பதிகத்துல ஒவ்வொரு பதிகத்திலும் ஒரு குறிப்பிட்ட சொல்லால் இறைவனை முன்னிலைப்படுத்துகிறார். இது பழைய இலக்கிய மரபில் பார்த்தீர்கள் என்றால் முன்னிலை பரவல் என்று சொல்லுவார். நம் முன் இருக்கக்கூடிய ஒரு தலைவனையோ இறைவனையோ பரவுதல் என்றால் புகழுதல். அவனை நேராக நம் முன்னே காணுவதாய் எண்ணி புகழ்ந்து உரைத்தல். அந்த அடிப்படையில சிவபெருமானினது தனித்துவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து சொல்லி அவன் எவ்வாறு எல்லாம் உயர்ந்தவன், சிறந்தவன், அவனை பின்பற்றுதல் எந்த அளவினதுக்கு உயர்ந்தது என்று சொல்ல வேண்டி சம்பந்தரால் உருவாக்கப்பட்ட சிவம் பற்றின முதல் சித்தாந்த விளக்கம் அது. ஏற்கனவே நாம சொல்லி இருக்கிறோம், தமிழ்ல சிவத்தை முதன்மைப்படுத்தி தத்துவ விசாரங்களாக ஆராய வேண்டி சைவ சித்தாந்தம் என்கின்ற கோட்பாடு 14ஆம் நூற்றாண்டினுக்கு பிறகுதான் தமிழகத்துல அறிஞர்களால் சொல்லப்பட்டது. அதன் பின் வந்த மெய்கண்டார் போன்றோர்களெல்லாம் சைவ சித்தாந்தத்தினுக்கு ஒரு வரையறுத்த இலக்கணங்களை எடுத்து சொல்லி அதனுடைய அடிப்படையில பின்னர் பல அடியவர்கள் விளக்கினார்கள்னு பார்த்தோம். ஆனால் சம்பந்தர் தான் எடுத்துக்கொண்ட மதுரை பதிகத்துல சமணர்களை வென்றதன் பின் இறைவனை பாடும் நேரத்தில் இறைவனினுடைய ஒவ்வொரு தனித்துவத்தை சித்தாந்த நோக்கிலே விளக்கி இப்படிப்பட்டவன் இறைவன் சிவபெருமான், அவனை பின்பற்றுதலினால் நாம் பெறுதற்கு உரியதாகிய நன்மைகள் இவை இவை என்று பட்டியலிடுகிறார். அப்ப அது வரைக்கும் நமக்கு சிவபெருமானை ஒரு தோத்திர நூல்களின் வாயிலாக அறிந்திருந்த நாம் அந்த தோத்திரங்களினது துணை கொண்டு சாத்திர அளவிலே இறைவனை அறிதற்கு முதல் வழிவகை செய்தவர் சம்பந்தர். அதனாலதான் சைவ சித்தாந்தத்தினுடைய தோற்றுவாய் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் ஞான சம்பந்தர் தேவாரத்திலிருந்து தொடங்குகிறது. அதன் பிறகு வந்தவர்களெல்லாம் சிவத்தை ஆய்ந்து உரைப்பதற்கு முன் வந்தார்கள். ஒரு காலத்துல சிவத்தை அடிவணங்கி போற்றி புகழுதற்கு உரிய ஓர் இறைவனாக கருதியவர்கள் பின்னர் அந்த சிவத்தை ஆராய முற்பட்டார்கள். அந்த அடிப்படையில இந்த ஆய்வுக்கு உண்டான முதல் வழிமுறையை
எடுத்து சொன்ன பெருமை சம்பந்தரை சாரும். அதனாலதான் மதுரை பதிகம் என்பது ஒவ்வொரு பாட்டிலும் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை சேக்கிழார் அந்த ஒவ்வொரு பாட்டினுக்கு ஒரு பாட்டு வீதம் தன்னுடைய புராணத்தை எழுதி கொண்டு செல்லுகிறார். இது சேக்கிழார் ஞான சம்பந்தரை உணர்ந்த நெறிக்கும் ஞான சம்பந்தரால் சொல்லப்பட்டதை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கு அவர் தரக்கூடிய விளக்கம். அதனாலதான் போன வகுப்புல மண்ணு ஏதுக்களால் எனும் வாய்மைதான் என்ற சேக்கிழாரின் பெரிய புராணத்தை அந்த பாடலின் மூலமாக ஞான சம்பந்தர் தனக்கு உவமை இல்லாதவனாகிய இறைவன் என்று குறிப்பிட்டிருப்பதை சுட்டி அதற்கு உரிய விளக்கமாக பெரிய புராணத்துல மண்ணும் ஏதுக்களால் எனும் வாய்மைதான் அன்னது ஒப்பு வேறு இன்மையில் சங்கரன் இன்ன தன்மையை ஏது எடுத்து காட்டு அன்ன ஆற்றால் அளப்பில என்றதாம். ஆகவே இறைவன் தனக்கு ஓமை இல்லாதவன் அவன். அதனால்தான் பின்னாடி வைணவத்துல கூட பார்த்தீர்கள் என்றால் கும்பகோணத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வைணவ தலத்துல உள்ள பெருமாளுக்கு பேர் என்னன்னா ஒப்பிலி அப்பன்னு பேர். அவனுக்கு இணையான பிரிது ஓர் தெய்வம் இவ்வுலகில் இல்லைன்னு பொருள். ஆகவே சைவத்தினுக்கு இந்த இடத்துல சம்பந்தர் ஒரு அழகான தோற்றுவாய் செய்து சைவத்தின் முழு முதல் இறையாக இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் உவமைக்கு உட்படாதவன், அவனை எதனோடும் ஒப்பிட முடியாது. உயிர்களோடு சிற்றறிவு உணர்வு உடைய உயிர்களில் இருந்து பேரறிவு உடைய உயிர்கள் வரைக்கும் அவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஒப்புமையை சொல்லி அவனுக்கு ஒப்புமை இல்லை என்பதையே ஒரு அழகான எடுத்துக்காட்டாக சொல்லி அந்த பாட்டுல விளக்கினார். அடுத்த பாட்டுல தோன்று காட்சி சுடர் விட்டுள்ளன் என்பது ஆன்ற அங்கி புறத்து ஒளியாய் அன்பில் ஊன்ற உள்ளெழும் சோதியாய் நின்றனன் என்று காண்பார்க்கு இது பொருள் என்றதாம். அந்த மதுரை பதிகத்துல சம்பந்தர் அடுத்து பாடின பாட்டு எதுனாக்க சுடர் விட்டுளன் என்று தேவாரத்துல குறிப்பிடுகிறார் அடுத்த பாடல்ல. அப்ப இங்க சேக்கிழார் எடுத்துக் கொள்ளுகிறார் எதற்காக சம்பந்தர் சுடர் விட்டுளன் என்ற சொல்லை கொண்டு இறைவனை விளக்குகிறார். அதற்கு சேக்கிழார் தரக்கூடிய விளக்கம் பாருங்க. தோன்று காட்சி சுடர் விட்டுளன், இறைவன் ஒளி வடிவாக காட்சி தருகிறான். தோன்று காட்சி என்பதன் உள்பொருள் என்னன்னா நெருப்பின் ஒளியாய் புறத்தே தனது வடிவத்தை காட்டுகிறான் இறைவன் என்பது ஆன்ற அங்கீன நெருப்பு. அவன் ஒளி வடிவாய் சுடர் விடுகிறான் என்பது புறநிலையிலே அவன் நெருப்பாய் காட்சி அளிக்கிறான். ஆகவே புறத்தொளியாய். இந்த கதை எங்க படித்திருக்கிறோம்? திருமாலும் நான்முகனும் இறைவனை தேடிய பொழுது ஒளி வடிவிலே வியாபித்து நின்றவன் சிவன். ஆகவே அவன் நெருப்பாக புறவடிவிலே காட்சி அளிக்கிறான். அவன் மீது நீங்கள் அன்பு கொண்டால் ஊன்ற உள்ளெழும் சோதி, அவனது ஆற்றலை சோதிக்க விரும்பினால் அவன் நெருப்பாக காட்சி தந்து முடிவும் முதலும் இல்லாமல் நிற்பான். ஆகவே அவனை அறிவினால் புறத்திலே அறிய முடியாது. அத்தகு நெருப்பினிடம் நாம் சென்று எங்கு தொடக்கம் எங்கு முடிவு என்று ஆராய முடியாது. அப்படி ஆராய்ச்சிக்கு எல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இறைவனை நீங்கள் உண்மையாய் அறிய வேண்டும் என்றால் அன்பில் ஊன்ற அவனை அன்பு பொருந்தி அணுகினீர்கள் என்றால் அந்த அன்பினுக்கு கட்டுப்பட்டு அவன் என்ன செய்வானா உள்ளெழும் சோதியாய் நின்றான்.
யார் ஒருவர் அவன் பால் அன்பினை கொண்டு அவனை அறிய எண்ணுகிறார்களோ அவர்களது உள்ளத்துல அவன் ஒளி விட்டு பிரகாசிப்பான். அவனை அறிவினால் அணுகி ஆராயத் தொடங்கினால் அவன் ஆரம்பம் எது முடிவு எது என்று தெரியாது. ஆனால் அவனை அன்பினால் ஆராதிக்க முன்வந்தோம் என்றால் அவனே நம் உள்ளத்தின் உள்ளே வந்து ஒளியாய் நிற்பான். ஆகவே அவன் சூக்ஷமமானவன் என்றால் அன்பினால் கட்டுப்படுத்துங்கள். அவன் ஸ்தூலமானவன் என்றால் அவனை அறிதல் என்பது நம்மை போன்ற மனிதர்களுக்கு இயலாது. இந்த உணர்ச்சியை சொல்லணும், இத்தகு உண்மையை உணர்த்தணும். அதனாலதான் என்ன பண்ணார், தோன்று காட்சி சுடர் விட்டுளன்னு அந்த சுடர் விட்டுளன் என்ற சொல்லை கொண்டு தேவாரத்தை அமைத்திருக்கிறார் சம்பந்தர். ஆகவே அவனை அறிவினால் அறிய வேண்டும் என்று முன் வந்தீர்கள் என்றால் அவனுடைய தொடக்கமும் முடிவும் உங்களால் கண்டறியவே முடியாது. உங்கள் அறிவு எங்கு செல்லுகிறதோ அதனை தாண்டி அவன் ஆற்றலோடு நிற்பான். அப்படிப்பட்டவன அன்பினால் நீங்கள் அழைத்து பாருங்கள். அழைக்கக்கூடியவர் உள்ளத்தின் உள்ளே ஒளியாய் நிச்சயமாக காணும். ஆகவேதான் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம்னு எழுதினார். இது நடைமுறையில சாத்தியமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மினும் உயர்ந்து ஆற்றலில் மிக்க இருக்கக்கூடியவர்களை நாம அணுகுகின்ற பொழுது அவரது ஆற்றல் எத்தகையது, அவருடைய அறிவு எத்தகையதுன்னு சோதிக்க ஆரம்பிச்சோன்னா அவர் அந்த சோதனைக்கு உட்படாமலேயே தனது ஆளுமை எதுன்னு காமிச்சிருவார். கிட்ட நெருங்க முடியாது. மேலும் கேட்பார், உன் அறிவு என்ன, உன் அனுபவம் என்ன, என்னை நீ சோதிக்க பார்க்கிறாயா? அதற்கு பதிலாக இல்லை, உங்களினுடைய அன்பை பெற வந்தேன், உங்களுக்கு அடித்தொண்டு செய்ய வந்தேன், உங்களோடு இருப்பதற்கு வந்தேன்னு சொல்லி பாருங்கள். மகிழ்வோடு நம்மை ஏற்று. இது இறைவனுக்கு உண்டான விதி மட்டும் அல்ல. உலகியலிலே நாம் ஒன்றை பெற வேண்டும் என்றால் ஒன்றினுடைய அளப்பரிய ஆற்றலை ஆராய்வதினால் அதை அடைய முடியாது. மாறாக அந்த அளப்பரிய ஆற்றலை அங்கீகரித்து அதனை பெற வேண்டும் என்ற பணிவு இருந்தால் அந்த ஆற்றல் நம்முள் தாமாக வந்து சேரும். அதை சொல்லுதற்கு தான் ஊன்ற உள்ளெழும் சோதியாய் நின்றனன். அன்போடு அவனை அணுகினால் நம் உள்ளத்திலே ஊன்றிய மிக பெரிய ஒளியாக அவன் நிற்பான். புறநிலையிலே அளக்க முடியாதவனாய் இருந்தவன் அகநிலையிலே நமக்கு உரியவனாய் அழகாக வந்து நிற்பான் என்று காண்பார்க்கு இது பொருள் என்பதாம். ஆகவே இறைவனை யார் உண்மையிலேயே காண வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் அறிவினால் அவனை அடைய எண்ணாதீர்கள். அவனை அன்பினால் அணுக பாருங்கள். அன்பினால் அணுகினீர்கள் என்றால் அவனாகவே விரும்பி உங்கள் உள்ளத்தின் உள்ளே வந்து நிற்பான். அதுக்குதான் அந்த ஒரு பாட்டு சொல்லுவேன். கிளிக்கண்ணி பாட்டை ஏற்கனவே ஒரு வகுப்புல கூட சொல்லியிருக்கேன். இந்த கடவுள் எப்படி இருப்பான், எங்கும் நிறைந்து இருப்பான், எட்டியும் எட்டாமல் இருப்பான். குங்கும வண்ணனடி அவன் குமர பெருமானடின்னு ஒரு வழிநடை சிந்தல ஒரு அழகான பாட்டு. எங்கும் நிறைந்து இருப்பான், நமக்கு எட்டியும் எட்டாமல் இருப்பான். அறிவினால் அவனை எட்டலாம்னு போனீங்கன்னா விலகி கொண்டே போகும். அன்பினால் அவனை ஆள முடியுமான்னு யோசித்து பாருங்கள். அந்த அன்பினுக்கு கட்டுப்பட்டு அவனே உங்கள் உள்ளத்துல வந்து. வேடிக்கை என்ன தெரியுமா, அறிவினால் இறைவனை காண வேண்டும்னா பெரிய முயற்சியினுள் இறங்கணும். அந்த முயற்சிக்கு உரியதாகிய எல்லா விதமான சோதனைகளுக்கும் உங்களை நீங்கள் உட்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு மாறா அன்பினால் அவனை அடைய வேண்டும்னு முடிவு பண்ணிட்டீர்கள் என்றால் உங்களுடைய அன்பு அவன்கிட்ட காண்பித்தாலேயே அந்த அன்பினுக்காக அந்த இறைவனே வயப்பட்டு உங்கள் உள்ளத்தில் தானாக வரும். எது முக்கியம்? அடைதல் என்கின்ற இலக்கு முக்கியம். அதை அன்பினால் அடைந்தால் அந்த இலக்கு எளிது.
அறிவினால் அடைய எண்ணினால் கடினம் பெருமுயற்சி தேவை, வெற்றி பெறுவோமோ பெறமாட்டோமோ என்கின்ற ஐயம் கூட வரலாம். ஆனால் அன்பில் அந்த குழப்பமே இருக்காது. அதனாலதான் இந்த கருத்தை நிலை நிறுத்துவதற்குத்தான் சுடர் விட்டுளன் என்ற சொல்லை கொண்டு அந்த தேவார பாடலை புனைந்தாராம் சம்பந்தர். அடுத்து மா துக்க நீங்கள் உருவீர் மனம் பற்றும் என்ப ஆதிச்சுடர் ஜோதியை அன்பின் அகத்துள்ளாக்கி போதித்த நோக்குற்று ஒழியா மற்று பொருந்தி வாழ்ந்து பேதித்த பந்த பிறப்பின் நெறி பேர்மின் என்றார். ரொம்ப அழகான ஒரு வழி. எப்படின்னாக்க, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே என்று சிவபுராணத்துல மாணிக்கவாசகர் எழுதுறார். அந்த இடத்துல மலர்ச்சுடரே என்றது சுடர் விட்டுள்ளன் என்ற சொல்லை கொண்டு சம்பந்தர் இங்கு எழுதுறார். அதனுடைய நோக்கம் என்னன்னா, மா துக்கம் நீங்கள் உருவீர். அது என்ன மா துக்கம்? துக்கம்னா துன்பம். மா துக்கம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரியதா இருக்கக்கூடிய துக்கம் எது தெரியுமா? பிறவி. நம்முடைய பிறவி என்பது நமக்கு உரியதாகிய மிகப்பெரியதோர் துன்பம். அதை தவிர்க்கவும் அதை இல்லாமல் செய்வதற்கும் தான் ஒவ்வொரு உயிரும் முயலுகிறது. அதாவது எல்லோரும் கேட்பது எதுன்னா, பிறப்பறுக்க வேண்டும், பிறப்பு இல்லாத ஒரு நிலை வேண்டும், மீண்டும் பிறக்க கூடாது, மீண்டும் அடுத்த நிலையில் எந்த ஒரு மாதின் கருவறையில் இருந்து தோன்றக்கூடாது. காரணம் என்னவென்றால், உலக வாழ்க்கை என்பது எல்லா விதமான இடர்பாடுகளுக்கும் அடிப்படையாய் இருப்பது. ஒருவன் கொண்டுள்ள மத மோக மாச்சரிய காம குரோத லோப என்று சொல்லக்கூடிய இந்த 6 குணங்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த 6ன் வயப்படுதல் என்பது தவிர்க்க முடியாது. வயப்பட்டோம் என்றால் நாம் பிறவி என்கின்ற ஒன்றை மீண்டும் பெற்றாக வேண்டும். நம்முடைய பிறவியை தடுக்க வேண்டும்னா இந்த 6னையும் விட்டாக வேண்டும். விட முடியாது. நம்மிடம் இருக்கக்கூடிய காமம் மோகம் என்பது தவிர்க்க முடியாது. மதம் ஆச்சரியமோ லோபமோ குரோதமோ நம்மால் அனுதினமும் பல முறை பலர் மாட்டு காட்டிக் கொண்டே இருக்கும். அப்ப இந்த 6னது கொடுமையினால பிறவி என்கின்ற ஒன்று மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அது மா துக்கம். இப்ப இயல்பான துக்கம்னாக்க அது ஏன் வந்தது, அது எவ்வாறு நம்மிடம் தங்குகிறதுன்னு தெரியாது. மா துக்கம்னா இதுதான் துக்கத்திற்கு காரணம், இவைகளை கொண்டிருப்பதினால்தான் நாம் இத்தகைய துன்பத்தினுள் உழலுகிறோம் என்றெல்லாம் தெரிந்தும் அதை நம்மால் தவிர்க்க முடியல. பாருங்க இல்லையா? நமக்கு சில உணவு வகைகள் சாப்பிட்டால் அதனால் நமக்கு ஊறு விளையும், உடலுக்கு ஏதாகிலும் ஒவ்வாமை வரும்னு தெரியும். தெரிஞ்சும் சரி ஒரு முறை சாப்பிட்டு பார்ப்போமே என்று நம்முடைய நாவை நம்மால் கட்டுப்படுத்த முடியாமல் பல நேரங்கள்ல இந்த உணவுகளை உண்டு உடலுக்கு உண்டான உபாதையை வருவித்துக் கொள்ளுது. சாதாரண உணவு பிரச்சனை அது. அது போலதான் ஒவ்வொன்றின் மீதும் கொண்டுள்ள ஈடுபாடு, ஒன்றினை பெற வேண்டும் என்று காட்டும் ஆர்வம், அது கிடைக்காததினால் ஏற்படக்கூடிய கோபம், அதை பிறர் அனுபவிக்கின்ற பொழுது ஏற்படும் குரோதம், எல்லாமுமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அதன் வயப்பட்டு வாழ்க்கையை இழக்கிறோம். அதனாலதான் இது மா துக்கம். சாதாரண துக்கம்னா காரணம் தெரியாது, மா துக்கம்னா காரணம் தெரிஞ்சு சிக்கி கொள்ளுது. அந்த மா துக்கம் நீக்கல் உருவீர். அந்த பிறவி என்கின்ற கொடிய துன்பத்திலிருந்து நீங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்.
மனம் பற்றும் என்ப மாதுக்கம் நீங்கள் உறுதியீர் மனம் பற்றும் என்ற தொடரையே அப்படியே கையாளுகிறார். அதற்காக மூலமான சுடர் ஒளி அன்பால் உயிர் உணர்வில் கண்டு, எப்படியா மனம் பற்றும் என்பது ஆதி சுடர் ஜோதியை, இந்த உலகினுக்கு முதல் முதல் ஒளியை தந்தவன், ஒளியாய் நின்றவன், ஆதி ஒளி அவன். அந்த ஜோதியை அன்பின் அகத்துள்ளாக்கி, அன்பினால் மனசுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். போன பாடலில் சொன்னது போல அவன் அறிவினால் அடையணும்னு முயற்சி செய்யாதீர்கள். அன்பினால் அந்த ஒளியை மனதினுள் நீங்கள் கொண்டு வந்து வைத்து விட்டால் மனது உள்ளாக்கி போதித்த நோக்குற்று ஒழியாமற் பொருந்தி, அந்த அன்பினை உள்ளத்தினுள்ளே கொண்டு வந்து அந்த ஐந்தெழுத்தை அகவழிபாடு செய்து ஞான ஆசிரியரால் அருளப் பெற்ற திருவருள் வயப்பட்ட உள்நோக்கில் கண்டு, போதித்த நோக்கு வார்த்தையை கவனிக்க, நல்ல ஞான ஆசிரியனால் போதிக்கப்பட்ட நோக்கு. நோக்கு என்றால் ஏற்கனவே நாம பார்த்து இருக்கிறோம், மனத்தோடு ஒன்றை அணுகுதலுக்கு பேருதான் நோக்கு. புறநிலையில கண்ணோடும் அறிவோடும் ஒன்றை அணுகுகிறோம்னா அது பார்த்தலும் காணலும் தான். நோக்குதல் என்றால் மனமும் சேர்ந்து செயல்படும். அதனாலதான் ஞானாசிரியனால் போதிக்கப்பட்ட அறிவுரையை கேட்டு அதை மனத்தினுள் அகத்தே நோக்கம். நோக்கினால் நோக்கி போதித்த நோக்கு உற்று ஒழியாமல் பொருந்தி, அந்த ஞானாசிரியன் சொன்ன அந்த ஞான மார்க்கத்துல நாம் உணர்ந்து கொண்ட இறைவனை விட்டு விலகாமல் அந்த உணர்விலை இடைவிடாமல் பொருந்தி. சந்தேகம் வரக்கூடாது பக்தியில். நமக்கு கடவுள் எப்படி கற்பிக்கப்பட்டு இருக்கிறாரோ நாம் கற்றுக்கொண்ட நிலையில அந்த கடவுள் மட்டும் எந்த சூழ்நிலையில ஐயம் வரக்கூடாது. கடவுள் இருக்காரான்னு ஒரு கேள்வி, நம்ம ஏன் சோதிக்கிறார்னு ஒரு கேள்வி, நமக்கு மட்டும் ஏன் நல்லதை தர மாட்டேன் என்கிறார். இதெல்லாம் நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றின் மீது யாரும் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டார். நம்பிக்கை கொண்டுள்ளவர்கள் உண்மை என்றால் கடவுளை நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்க. ஏனென்றால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் உங்களினுடைய தேவை கருதி கடவுளால் உருவாக்கப்படுபவைகளே. ஞாபகம் வைத்து, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் அது நன்மையோ மகிழ்வோ துன்பமோ இழப்போ ஏதாயிலும் உங்களுக்கு என்ற அனுபவம் என்கின்ற ஒன்றை ஏன் கடவுள் தருகிறான்னா அதன் வாயிலாக கடவுள் உங்களை பக்குவப்படுத்துகிறான் அல்லது முழுமைப்படுத்துகிறான் பொருள். அந்த நம்பிக்கை இருக்கும். ஒருவரை நாம் நம்பி அதன் பிறகு பின்வாங்க கூடாது. அதுதான் அடிப்படையான பக்திமையின் மேல்நிலை. நாம கடவுளை நம்பி விட்டோம்னு சொன்னா அவன் எக்காலத்தும் நம்மை கைவிட மாட்டான், எக்காலத்தும் நமக்கு உறுதுணையாய் வருவான் என்பதுல ஐயமே கொள்ளக்கூடாது. அதுதான் பக்தியினுடைய ஆளுமை. இந்த ஆளுமை வந்தா நமக்கு உண்மையான ஒரு விளக்கம் தெரிய ஆரம்பிக்கும். எவைகளையெல்லாம் இறைவனோடும் பக்தியோடும் பொருத்தி பார்ப்பது என்ற பக்குவம் கிடைக்கும். நாம எல்லாவற்றினுக்கும் நம்முடைய முயற்சிக்கு உட்பட்டதற்கெல்லாம் கடவுளை காரணம் காட்டி அப்புறம் அந்த கடவுளின் பேர்ல ஒரு அவநம்பிக்கை கொள்ளுதல் என்பது முட்டாள்தனம். நம்முடைய மானுட தேவைக்கும் மானுட முயற்சிக்கும் உண்டான செயல்பாடுகள் நம்மை சார்ந்தது. நம்முடைய உழைப்பினாலும் நாம கொண்டு இருக்கக்கூடிய செயல்பாட்டினாலும் சார்ந்தது.
இதையெல்லாம் கடவுள் பால் சேர்த்து இதையெல்லாம் கடவுள் கவனிக்கலையே. நாம இன்று சமைத்த பொருள்ல உப்பிட மறந்தோம்னா ஐயோ கடவுள் உப்பு போடாமல் விட்டு விட்டாரு என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அது நம்முடைய கவனக்குறைவினால் ஏற்பட்டது. இந்த மாதிரியான செயலுக்கெல்லாம் கடவுளை இழுத்து வச்சு கடவுள் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லைன்னா நீங்கள் கடவுளை புரிந்து கொள்ளவில்லைன்னு. ஒன்றுமில்லை, ஆசிரியர்னு பொதுவா சொல்லிடுறோம். நம்முடைய தொடக்க நிலையில எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்ச பொழுது நம்ம வகுப்பு ஆசிரியரே எல்லா பாடமும் நடத்துவார் இல்லையா? அவரே கணிதம் நடத்துவார், அவரே ஆங்கிலம் நடத்துவார், எல்லாம் நடத்துவார். அப்புறம் மெல்ல கொஞ்சம் 5ஆம் வகுப்புக்கு மேல 3ஆம் வகுப்பு 4, 5 தாண்டி வரும்போது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஆசிரியர் இருக்கிறத பார்ப்போம். அதுலயே சில நேரம் நம்முடைய வரலாற்றை எடுக்கக்கூடிய ஆசிரியர் நமக்கு ஆங்கிலமும் எடுக்க வருவார். அதற்கப்புறம் அடுத்த மேல்நிலைக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் ஒவ்வொரு ஆசிரியர் வருகிறார். அதன் பிறகு கல்லூரியிலே சென்று சேருகின்ற பொழுது அங்கு நாம எடுத்துக்கொண்ட விருப்ப பாடத்துல இருக்கக்கூடிய பல துறைகளுக்கும் உரிய தனித்த ஆசிரியர் பாடம் நடத்துறார் இல்லையா? அப்ப நம்முடைய அன்றாட தேவைகள், நாம் பெறக்கூடிய அறிவு, இவைகளையே பல நிலைகள்ல ஒன்றிலிருந்து தொடங்கி அப்புறம் சில ஆசிரியர்கள் அப்புறம் பல ஆசிரியர்கள் என்ற அளவில் நம்முடைய அறிவை பெறுகிறோமே. இந்த அறிவினுக்கு அப்பாற்பட்டது ஞானம். இந்த ஞானத்தை தருதற்கு உண்டான இறைவனை கொண்டு போய் நம்முடைய அன்றாட தேவைகளுக்கெல்லாம் அவன்தான் காரணம்னு அவனை பொருத்த ஆரம்பித்து விட்டோம் என்றால் நாம ஞானத்தை அடைய முடியாது. அதனாலதான் குருவினுடைய திரு அருளினால் நமக்கு உள் ஒளி தோன்ற அந்த திருவருளின் வயப்பட்ட உள்நோக்கில் சிவபோகத்தினால் இடையறாமல் கூடும். அதுதான் போதித்த நோக்குற்று ஒழியாமல் பொருந்தி அந்த சிவபோகத்தில் அப்படியே நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், நம்மை கரைத்து கொள்ள வேண்டும். அந்த சிவபோகத்துல சிவானந்தத்தில் அப்படி கரைத்து கொண்டோம்னா வாழ்ந்து வேதித்த பந்த பிறப்பி நெறி பேர்மின். ஆகவே ஆதி காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய அறிவை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஆணவம் என்கின்ற அந்த பிறவி நோயினை தரக்கூடிய அந்த நோயிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். வேதித்த பந்த பிறப்பின் நெறி பேர் நமக்கு மேலும் மேலும் இந்த பிறவியை தரத்தக்கதற்கு உரியதாகிய நம்மாட்டு உளதாகிய ஆணவம் என்கின்ற அந்த குற்றத்தை அறிந்து அதை விட்டு விலகி செயல்படுங்கள். இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய மகுடம். எந்த ஒரு உயிரும் ஆணவத்தினை விட்டு விலகினால் மேலான ஞானம் கிடைக்கும். அதை எடுத்து சொல்லி அது அடுத்த தேவாரத்துல ஈண்டு சாதுக்கள் என்றெடுத்து ஓதிற்று வேண்டும் வேட்கைய எல்லாம் விமலர்த்தாள் பூண்ட அன்பினில் போற்றுவீர் சார்மின் என்று ஆண்ட சண்பை அரசர் அருளினார். சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மின்களே என்று மதுரை பதிகத்துல ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். இந்த சாதுக்கள் அப்படின்னாக்க ஈண்டு சாதுக்கள் என்றெடுத்து ஓதிற்று. ஏன் அப்படி சொன்னார்னா வேண்டும் வேட்கையெல்லாம் நம்மால் வேண்டப்படக்கூடிய வேட்கைனா விருப்பம், நம்மால வேண்டப்படக்கூடிய விருப்பங்கள் எல்லாம்
யார் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டுமா? இயல்பாக பாசங்களில் இருந்து நீங்கியவனாகிய இறைவனால் நிறைவேற்றப்பட வேண்டும். வேட்கைன்ற சொல்ல நம்ம எங்க பயன்படுத்த வேண்டும்னா, நம்முடைய அன்றாட ஆசைகளை எல்லாம் வேட்கைன்னு சொல்லக்கூடாது. ஆசை வேற, வேட்கை வேற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு நீர் தாகம் எடுக்கிறது, அது என்னன்னு சொல்லுவோம்? எப்படி ஆகிலும் தண்ணீரை குடித்து அந்த தாகத்தை போக்கணும். அப்ப அந்த நீரினை பெறுவதற்கு நாம என்ன சொல்லுவோம்? நீர் வேட்கைன்னு தான் சொல்லுவோம். எதை ஏற்றால் அந்த பிரச்சனை தீரும் என்று தெரிந்து அதை மட்டுமே ஏற்பதற்கு உண்டான முயற்சியில ஈடுபட்டா அது வேட்கை. வேட்கையை தீர்த்தல்னு பொருள். வேட்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது ஆசை. இறைவனை அணுகி இந்த உலக வாழ்க்கை என்கின்ற ஒன்றை தவிர்க்க வேண்டி அந்தந்த உயிரும் இறைவன் பால் கொண்ட பக்திக்கு அடிப்படை வேட்கை. பிறவியை அறுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஒரு ஆசை முடிந்தால் அடுத்த ஆசையில போய் நிற்கும். கொண்ட வேட்கை தணிந்தால் எதன் மீதும் ஈடுபாடு வராது. ஞாபகம் வச்சு. தாகம் எடுக்கிறது, நீரை தேடுகிறோம். நீரை குடித்து தாகத்தை படிப்படியாக குறைத்ததன் பிறகு நீரே நமக்கு வேண்டாம் ஆயிடும் இல்லையா? தாகம் நிறுத்தியதன் பிறகு நீரே வேண்டாம். இந்த பக்குவம் எது நோக்கி நாம் முயலுகிறோமோ அது கிடைத்ததன் பின் அது பற்றின ஆர்வம் போகணும் நமக்கு. ஆனால் கிடைத்த ஒன்றின் மீது மேலும் ஆர்வம் கொள்ளுதற்கு உண்டான சூழ்நிலை வந்தா அந்த பொருளின் மீது நாம் ஆசை கொண்டு இருக்கிறோம். வேட்கை இலக்கை அடைந்தவுடனே அமைதி அடைஞ்சிடும். ஆசை இலக்கை அடைந்தவுடனே அடுத்த ஆசையை இலக்காக வைத்துக்கும். அதனாலதான் ஆசையை அறுக்கணும், வேட்கையை வளர்க்கணும். பிறவியை அறுக்க வேண்டும் என்பது ஆசை அல்ல. பிறவியை அறுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு உயிரும் பெற்றிருக்கக்கூடிய வேட்கை. ஆகவே இந்த வேண்டக்கூடிய வேட்கை எல்லாம் விமலர் தாழ் பூண்ட அன்பினில் போற்றுவீர். விமலன்னு பேரு இறைவனுக்கு. மலன்னு சொன்னா குற்றம் உடையவன், அமலன்னா குற்றம் இல்லாதவன், விமலன்னா குற்றம் இல்லாதவனும் பிறர்தம் குற்றங்களை போக்கக்கூடியவனுமாகிய மேலானவன். ஆகவே அவன் விமலன்னு பேர். வடமொழியில வி என்ற முன்னொட்டு வந்தா உயரிய, சிறந்த, மேலான பொருள் கொடுக்கும். அதனால விமலன் தாழ் பூண்ட அன்பினில், அப்படிப்பட்ட பாவங்களை நீக்கி நமக்கு மேலான வாழ்வை தரக்கூடிய அந்த இறைவனினது திருவடியிலே அன்பு பொருந்தி போற்றுவீர் சார்ந்து. அவனை போற்றுங்கள், அவனை சார்ந்து இருங்கள், அவனே நிரந்தரம் என்று இருங்கள். சார்மின் என்று ஆண்ட சண்பை அரசர் அருளினார். அதனை ஆளுதற்கு உரியவராக அப்படிப்பட்ட முயற்சியில ஈடுபட்டு இறைவனை தன் ஆளுமைக்கு உட்படுத்தியவராகிய சம்பந்தர் இதனை சொன்னார். அனுபவப்பட்டவர் நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் முக்கியம். அவருக்கு இந்த கருத்துல உடன்பாடு எப்படி வந்ததுன்னா அவர் அனுபவப்பட்டு இருக்கிறார். அன்பினால் இறைவனை உள்ளிருத்தி அதனால சிவபோகத்தை உணர்ந்து இருக்கிறார். அப்படி உணர்ந்த சம்பந்தர் நமக்கு உணர்த்துகிறார், நீங்களும் அவன் திருவடியை அடைந்து பிறவியை அறுக்க வேண்டும் என்ற வேட்கைக்கு உட்படுங்கள். அந்த வேட்கைக்கு உட்பட்டு அவனை போற்றுங்கள், அவனை சார்ந்து நில்லுங்கள். நின்றீர்கள் என்றால் அவனால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் என்று இறைவனினால் ஆளப்படக்கூடிய அருளாளராகிய
திருச்சண்பை என்கின்ற சீர்காழி பதியில் வாழுதற்கு உரிய சம்பந்தர் இவ்வாறு அருளினார். சரியா? அடுத்த பாட்டுல ஆடும் என வரும் திருப்பாட்டில் அமைத்த மூன்றும் நீடும் புகழோ பிறர் துன்பம் நீத்தற்கோ என்று தேடும் உணர்வீர் உலகுக்கு இவை செய்த ஈசர் கூடும் கருணை திறம் என்றனர் கொள்கை மேலோர். ஆடும்னு தொடங்கக்கூடிய திருப்பாட்டுல எப்படி சொல்லியிருக்காரா? ஆடும் என வரும் திருப்பாட்டில், ஆடும் என்று சொல்லக்கூடிய அந்த தேவார பாட்டு, அதாவது இறைவன் இடைவிடாமல் திருக்கூத்து இயற்றுவது 3 செயல். இந்த ஆடுதல் என்பதை 3ஆக செய்கிறானா இறைவன். ஒன்று, இறைவனை தன் கால் மன்னிக்கணும், இறைவனான சிவபெருமான் தன் கால் கொண்டு திருக்கூத்து ஆடுவது, காலால அவன் முதல்ல செஞ்சது. 2, அதே கால்களினால் யமனை உதைத்தது. 3வது, அந்த திருவடிகளினால் மறைகளை அருளினது, வேதங்களை அருளினது. ஆகவே இந்த 3ஐயும் அவனது திருவடிகளினால் விளக்குகிறான். எப்படி? ஆடும் என வரும் திருப்பாட்டில், ஆடு என்று ஆடுதல் என்ற பொருளை கொண்டு அமைக்க பெற்ற தேவார பாட்டுல அமைத்த மூன்றும், அந்த பாட்டுல 3 செய்திகளை சொல்லுகிறார். இறைவனது திருக்கூத்து, யமனை உதைத்தது, வேதங்களை தோற்றுவித்தது. 3ம் நீடும் புகழோ பிறர் துன்பம் நீத்தற்கோ. அந்த அமைந்திருக்கும் இறைவனினுடைய அருட்செயல்கள் 3ம் அப்பெருமானின் புகழுக்காகவா அல்லது உயிர்களுக்கு உற்ற துன்பத்தை நீக்குவதற்காகவா? ஒரு கேள்வி இது. இந்த கேள்வியை நம்மால முதல்ல கேள்வியை புரிந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. நான் பொதுவான ஒரு செய்தியை சொல்லிட்டு இந்த பாட்டுல இருக்கிற தத்துவத்துக்கு வரேன். இப்போ உங்களிடம் யாரேனும் ஒருவர் உதவி கேட்க வருகிறார். அவரால் கேட்கப்பட்டக்கூடிய உதவியை உங்களால் செய்ய முடியும். உதவியை செய்கிறீர்கள், அவருடைய பிரச்சனை தீருகிறது. இப்ப கேள்வி, ஒருவர் உங்களிடம் உதவி கேட்க அவருக்கு நீங்கள் உதவ அவர் பிரச்சனை தீருகிறது என்றால், உங்களால் செய்யப்பட்ட உதவி அவர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக செய்யப்பட்டதா? இல்லை, என்னால் இது போன்ற காரியங்களுக்கு உதவ முடியும் என்று உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுவதற்காக செய்யப்பட்டது. நாம என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய அறியாமையினால பின்னதை சரி என்று ஏற்றுக்கொள்ள பழகியிருக்கோம். நம்மால முடியும் சார், தினம் 4 பேர் வந்து நிக்கிறான், அதை வேணும் இதை வேணும்னு கேட்கிறான், ஏதோ நம்மால முடிஞ்சது செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு எத்தனை பேர் இருமாப்போடு பேசுறான். அதனாலதான் சார் என்கிட்ட வரான், என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும் அவன் நம்புறான், அதனாலதான் வரான். சரி வந்துட்டான், போனா போது நாமளும் செஞ்சு கொடுத்துருவோமேன்னு செஞ்சு கொடுக்கும் என்று நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் யாரெல்லாம் அதன் பயனை நுகருகிறார்களோ அவர்களுக்காக இதை நாம் செய்து மகிழ்ந்தோம், இது நம்முடைய பெருமை, இது நம்மால் மட்டுமே செய்யப்படக்கூடிய ஒன்று என்று ஒரு இருமாப்பு கொள்ளுகிறோம். அப்படின்னா கடவுள் எவ்வளவு இருமாப்பு கொள்ளணும் யோசிச்சு பாருங்க. நாம சக மனிதனுக்கு நம்மால செய்யக்கூடிய ஒரு சாதாரண உதவியை செய்து அதன் மூலமாக நாம் எவ்வளவு பெரிய ஆணவத்தினுக்கு, கர்வத்தினுக்கு உட்படுகிறோம். நம்மால் கற்பனையில் கூட செய்ய முடியாத பல்வேறு விதமான அரிய பெரும் சாதனைகளை எல்லாம் இறைவன் செய்து விட்டு வாய முடிக்கின்றிருக்க. எங்கேயாவது இறைவன் நான் இதை செஞ்சேன், என்னால் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது, உலகின் கண் உயிர்கள் என்னால் தான் உருவாக்கப்பட்டன,
எங்காயிலும் ஒரு இடத்துல அவன் ஆணவத்தோடையோ அல்லது அவன் அப்படிப்பட்ட ஒரு அகந்தையோடையோ எங்கேயாவது சொல்லி இருக்கிறார் போல ஒரு அடி அவன் பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. அப்படியெல்லாம் பாட்டு எழுதுறதே இல்லை இறைவன். எழுதினால் தவறே இல்லை, ஆனாலும் எழுதுவதில்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் தான் செய்த எந்த ஒரு சிறு செயலும் தன்னுடைய பெரியதாகிய சாதனை என்று நமக்கு நாமே சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். அததான் கேட்டார், நீடும் புகழோ பிறர் துன்பம் தீர்த்தற்கோ. இறைவனால் செய்யப்படக்கூடிய செயலெல்லாம் அவனுக்கு உண்டான புகழை நிலை நிறுத்துதற்கா அல்லது அவனை நம்பி வந்து வணங்கக்கூடிய பக்தர்களினது துன்பத்தை நீக்குதற்கா? பின்னதுதான் சரி. இறைவனுக்கு எதற்கு புகழ்ச்சி? அவன் எல்லாவற்றினுக்கும் அப்பாற்பட்டவன். அவனை புகழ்வதனால என்ன பெரிய நன்மையை அவன் பெறப்போகிறான்? அதுதான் மாணிக்கவாதகர் சொன்னார், வானவர்கள் வாழ்த்துவார்கள் நின்னை தான் வாழ என வேண்டி. திருச்சதகத்தில் எழுதுகிறார். ஆகவே இறைவன் எந்த விதமான பாராட்டுக்கெல்லாம் முன்பிக்கிறது. எந்த இறைவனு எனக்கு இதனை செய், இவ்வாறு வழிபாடு செய் எல்லாம் சொல்றது இல்லை. எல்லா விதமான புகழும் அவனுக்கு உரியது என்றாலும் அவற்றையெல்லாம் கடந்து நிற்பவன் அவன். ஆனா மனிதன் மட்டும்தான் எந்த ஒரு உதவியை பிறருக்கு செய்தாலும் அந்த செயலில் இருந்து உரிய புகழை தனக்கு உரியது என்று சொல்லி தலை தடுமாறி நிற்கும். ஆகவே நீத்தற்கோ என்று தேடும் உணர்வீர். இறைவன் எதற்காக இதை செய்கிறான் என்று நாம் தேடுகிறோம் அல்லவா? இவ்வாறு இறைவனது செயல் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்தால் இச்செயல்களெல்லாம் இறைவன் உயிர்கள் மீது வைத்துள்ள கருணையினால் இதை செய்கிறான் என்ற உண்மை புரியும். எப்படி? தேடும் உணர்வீர் உலகுக்கு இவை செய்த ஈசர் கூடும் கருணை திறம். இங்க எத்தனை அன்பர்கள் வடநாட்டுக்கெல்லாம் பயணித்திருப்பீர்கள்னு தெரியாது. வடநாட்டுல ஒரு குறிப்பிட்ட இடம் மாத்ருகயான்ற ஒரு இடம் இருக்கு. இந்த வடபுலத்திற்கு இந்த மாதிரி இறை வழிபாடும் சடங்கியலுக்குமாக சென்றவர்கள் அந்த இடத்த அடைஞ்சிருக்கலாம். அங்க செல்பவர்கள் தங்களுக்கு தாய் இல்லை என்றால் தாயினை முன்னிறுத்தி சடங்கு செய்வார்கள். அப்படி சடங்கு செய்தற்கு உண்டான மந்திரங்கள், அவைகளுக்கு உண்டான விளக்கங்கள் புத்தகத்திலே போட வந்திருக்கு. படித்து பாருங்கள். வாழ்க்கையினுடைய மிக உன்னதம் நம்முடைய தாயிடமிருந்து தொடங்குகிறதுன்னு தெரிந்து. கடவுள்னா ரெண்டாம் பட்சம். அதுல ஒரு மந்திரம், அந்த மகன் தாய்க்கு உண்டான இருங்கடன் செய்யறாங்க. அப்படி செய்கின்ற பொழுது ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. என்னை கருவுற்று இருந்த பொழுது, உன் கருவிலே நான் சிசுவாக இருந்த பொழுது, உனக்கு பிடித்த உணவை உண்ணுவதற்காக அதை கையில எடுத்து வாய் வரைக்கும் எடுத்து சென்று, ஐயோ இந்த உணவினை உண்டால் கருவிலே உண்டான குழந்தைக்கு ஏதாயிலும் இடையூறு வந்து விடுமோ என்ற கவலையில நீ உணவினை தவிர்த்தாய் அல்லவா? கருவிலே உள்ள நான் சிறக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு விருப்பமான உணவை எனக்காக தவிர்த்தாய் அல்லவா? அப்படிப்பட்ட உனக்காக நான் இந்த பிண்டத்தை வைக்கிறேன். எவ்வளவு நுணுக்கமான இடம்னு பாருங்க. அப்போ இந்த தாயே புகழுக்காக எதையும் செய்யல. தன் கருவிலே உதிக்கக்கூடிய குழந்தை அது நன்கு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த குழந்தையின் பால் கொண்ட கருணையினால்
இப்ப தாய்க்கே இப்படின்னா இறைவனை எப்படி சொன்னோம்? தாயினும் சால பரிந்து பால் நினைந்து ஊட்டும். தாயினை காட்டிலும் பரிவு மிக்கவன். அவன் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்? அவன் எதை கொடுத்தாலும் நமக்கு என்று எதை செய்தாலும் அது நம்முடைய மேன்மைக்கு என்ற சித்தாந்தம் புரிய வேண்டாம். இதை புரிந்து கொள்ளாமல் இறைவன் உட்காந்து ஆராய்ச்சி பண்றது. நமக்கு ஏன் அவர் இப்படி செய்தார், அடுத்தவனுக்கு இப்படி எல்லாம் செய்கிறார்? வேண்டாம். அவனுக்கு தெரியும். இறைவனுக்கு எல்லா குழந்தைக்கும் தாய் ஒரே மாதிரியா உணவு கொடுக்கறது இல்லை. ஒவ்வொரு குழந்தையினுடைய செரிமானத்தை தெரிந்து கொண்டு உனக்கு இந்த அளவு போதும் எழுந்துருன்றார். மற்றொரு குழந்தைக்கு சிறிது கூட வைத்து சாப்பிடுன்றார். அது என்ன பாரபட்சம் காட்டுகிறானா? இல்ல, குழந்தையினுடைய வயிறு அவளுக்கு தெரியும். இந்த மானுடராக இருக்கக்கூடிய தாய்க்கே தன்னிடம் பிறந்த குழந்தைகளுக்கு உண்டான வயிற்றின் அளவு தெரிகிறதுன்னா, பிறவிதோறும் தாயாக உண்டான இறைவனுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை, எவ்வளவு தேவைன்னு தெரியாதா? எதுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம்? எந்த காரணத்தினால நம்முடைய தேவைகளை நம்ம மேலும் 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 பெருக்கிக் கொண்டே அவனிடம் முறையில்லாமல் பலவற்றை கேட்டுக்கொண்டே இருக்கும். யோசிப்பார். அதனாலதான் நீடும் புகழோ பிறர் துன்பம் தீர்ப்பதற்கோ, இறைவனுடைய 3 அருளின் வெளிப்பாடு தான் இறைவன் தன்னுடைய ஆற்றலை காட்டுவதற்காக அதை செய்தானா, இல்லை அவனை அடிபணிந்த அடியவர்களினது துன்பத்தை நீக்குவதற்காக அதை செய்தானா என்று தேடும் உணர்வீர். இறைவனினுடைய செயலையே ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி தடுமாறுகிறீர்களே, உலகுக்கு இவை செய்த ஈசர். நாம வாழக்கூடிய உலகத்தினுக்கு நமக்கு உரியதாகிய வாழ்க்கைக்கு எவைகளையெல்லாம் செய்தானோ அந்த ஈசர் கூடும் கருணை திறம் என்றனர். அதுதான் இறைவன் நம் மீது கொண்டுள்ள கருணையின் வெளிப்பாடு என்றார். யாரா? கொள்கை மேலோர். இறைவனது கருணையை நன்கு உணர்ந்தவராகிய ஞான சம்பந்தர் இதை சொன்னார். ஒரு கேள்வி, எத்தனையோ குழந்தை அழுதது, ஞானசம்பந்தர் அழுதத்துக்கு மட்டும் எதற்கு உமை பால் கொடுக்கும்? உமைக்கு தெரியும், ஞானசம்பந்தருக்கு கொடுக்கப்பட்ட பாலினால் இந்த ஞான சம்பந்தன் நற்றமிழால் இந்த சமூகத்தை மாற்றுவான்னு தெரியும். அதனால் அவனுக்கு பால் கொடுத்து அவனை ஊக்கப்படுத்துறது. அது கருணைதான். யமனை உதைத்தது மார்கண்டேயனை காத்ததுன்னா, யமனை உதைத்தது மரக்கருணை, மார்கண்டேயனுக்கு உதவியது அறக்கருணை. இப்போ ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். ஒரு சில நிகழ்ச்சிகள் என்னது தொடர் நிகழ்வு. இது கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாம் தெரிஞ்ச கதை. கன்றினை கொன்றான் தன் மகன் என்பதற்காக மனுநீதி சோழன் தன் மகனையே தேர்காலில் வைத்து கொல்லுதற்கு முன் வந்தான். சரி, குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வல்லவன் ஒரு சோழ மன்னன் சங்க காலத்துல. அவனுடைய பகைவனாக இருந்தவன் மலையமான் திருமுடிக்காரின்னு ஒரு கடையேழு வள்ளல்ல ஒருத்தன். சோழன் அவன் மீது படையெடுத்து அவன் தப்பிச்சிட்டான். அரண்மனையில அந்த மலையமான் திருமுடிக்காரியினுடைய 2 குழந்தைகள் இருந்தன. அதை கொண்டு வந்து பொது வெளியில போட்டு யானையை விட்டு மிதிக்க சொன்னான். இந்த செய்தியை தெரிந்து கோவூர்கிழார் ஒரு புலவர் வந்து மன்னனை கடுமையாக விமர்சனம் செய்து மன்னனை அந்த செயலை செய்யாமல் தடுத்தார். 2 மன்னனை முன்னிறுத்தி மன்னர்களால் செய்யப்பட்டது. இதுக்கு என்ன வேறுபாடுன்னா, முதல்ல மனுநீதி சோழன் தன்னுடைய மரத்தினால் அறத்தை நிலைநிறுத்தணும்னு ஆசைப்பட்டான். பசுங்கன்றினை தன் மகன் கொன்றான், மாறாக தன் மகனை தான் கொல்ல வேண்டும். மரத்தினால், அந்த வீரத்தினால் மகனை ஒருத்து அறத்தை நிலைநிறுத்தணும்னு ஆசைப்பட்டான். அது ஒரு விதமான நீதி. ஆனா கோவூர்கிழார்
கிள்ளி மன்னன்ட்டு போய் என்ன சொன்னார்? இந்த குழந்தைய யானை காலில் போட்டு மிதித்து கொல்லுதற்கு முன் வருகிறாயே, நீ யார்? எந்த மரபுல வந்தவன் தெரியுமா நீ? தன்னிடம் அடைக்கலமாக வந்த புறாவினுடைய உயிரை காக்க வேண்டி அதனை துரத்தி வந்த பருந்தினுக்கு தன் உடலையே கொடுத்தானே சிபி மன்னன், அவன் வழியில நீ வந்திருக்கிறாய். நீ போய் இந்த குழந்தைய கொல்றதுக்கு முயற்சி செய்கிறாய், இது என்ன நியாயம் என்று அறத்தை எடுத்து சொல்லி மன்னன் செய்ய இருந்த மரத்தை தடுத்தனர். சில நேரங்கள் அப்படியும் செய்யணும். அறத்தையே போதித்துக் கொண்டிருந்தால் எவன் கேட்கிறான் இல்லையா? வள்ளுவரே என்ன பண்ணாரு? பின்னாடி படிப்போம் அந்த குரலை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. நல்ல சொல் இருக்கும்போது எதுக்கு கடுமையான சொல்லை கையாளுகிறாய்னா, சில நேரங்கள்ல கடுமையான சொல்லையும் கையாளணும். நான் வேடிக்கையா சொல்லுவேன், ஆவக்காய் ஊறுகாய் வேணும்னா மாங்காய் தான் வேணும், நல்ல தேறின காய் வேணும், அப்பதான் ஊறுகாய் நல்லா இருக்கும். நல்ல சாறு வேணும்னா மாங்கனி வேணும், நன்கு பழுத்த, அது மரத்திலேயே பழுத்த மாங்கனி வேணும், அப்பதான் நல்ல சாறு கிடைக்கும். மாற்றி செஞ்சுட்டான். ஐயோ கனி இருக்க காயை எதுக்கு கவருவானே என்று மாங்கனியை வச்சு ஊறுகாய் போட முடியாது. சில நேரங்கள்ல காயும் தேவை, சில நேரங்கள்ல கடுமையான சொல்லும் தேவை. எப்போ? அறத்தை நிலைநாட்டுதற்கு அடிப்படையாக அந்த கடுமையான சொல் தேவை என்றால் பயன்படுத்துங்க, தப்பே இல்லை. அதனாலதான் இந்த ரெண்டு நீதியும் சங்க இலக்கியம் பேசியது. மரத்து வழி மரத்தையும் நிலைநிறுத்தலாம், அறத்து வழியும் அறத்தை மரத்தை சொல்லி அறத்தையும் நிலைநிறுத்தலாம், அல்லது அறத்தை சொல்லி மரத்தை தவிர்க்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் கடவுள். அவன் எதனையும் கருணையோடு சொல்லி அதன் பிறகுதான் தன்னை வழிபடக்கூடியவனை மிக பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளும். கருணை தான். அவன் எது செய்தாலும் கருணையின் அடிப்படையில தான் செய்து, தன்னால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு தான் ஒரு சோதனைய கடுமையான முறையில தரமாட்டான். அறத்து வழி சோதனையை வைப்பான், அந்த சோதனையை விட்டு வெளியே வருவதற்கு உண்டான உபாயத்தையும் கொடுப்பான். பாரதி பாடுவார் கண்ணன் பாட்டுல, எனக்கு என்ன சிக்கல் வந்தாலும் அதை தீர்ப்பதற்கு உபாயமும் அவன் கொடுப்பான். அதான் கடவுள். சிக்கலை மட்டும் கொடுத்துட்டு நீ சின்ன பின்னமாகிறத பார்த்து ரசிக்கிறேன்னு கடவுள் காத்துட்டு இருக்க மாட்டான். சிக்கலையும் கொடுப்பான், அதை விட்டு வெளியே வர்றதுக்கு உண்டான வழிமுறையும் சொல்லி முயன்று அதனை பயன்படுத்தி வெளியே வான்னு பார்த்து கொண்டு. நாம என்ன செய்கிறோம்? சிக்கலை பார்த்த உடனே ஐயோ நம்மை கடவுள் சோதிக்கிறானேன்னு கடவுள் பேர்ல அவநம்பிக்கை வந்துடுது. இல்ல, சிக்கலை கொடுத்தவன் தீர்வையும் கொடுப்பான். யோசியுங்கள், அந்த தீர்வுக்கு உண்டான வழிவகை செய்திருப்பான், பாருங்கள். அதன் வழி அந்த சிக்கலை தீர்க்க. சிக்கலை கொடுப்பவன் தீர்வை வைத்துக் கொண்டுதான் சிக்கலை கொடுப்பான், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு, நாம் தீர்வு இல்லாமல் சிக்கலை முன்னெடுப்போம், கடவுள் தீர்வினை வைத்துக் கொண்டுதான் சிக்கலையே நமக்கு தரும். ஞாபகம் வைத்துக் கொள்ள. அதனால எந்த சூழ்நிலையிலும் கடவுளை நிந்திப்பதோ கடவுளை ஏளனப்படுத்துவதோ, நமக்கு அவன் இல்லாதனவற்றை எல்லாம் தருகிறானே என்று அவனை ஏசுதல்ல பயனே கிடையாது. அதெல்லாம் நம்முடைய அறியாமை, அந்த தப்பை செஞ்சிடக்கூடாது. அதனாலதான் கூடும் கருணை திறம் என்றார். உயிர்கள் மாட்டு அவன் ஒருமித்தமாக கொண்டிருக்கக்கூடிய கருணை தான். அந்த கருணை திறம் என்றார் யாரு? கொள்கை மேலோர். இறைவனை முறையாக புரிந்து கொண்ட காழி வாழ் சம்பந்தர் அந்த இறை கொள்கையை தெரிந்ததினால் இதனை விளக்கினார். இறைவன் யார் என்கின்ற அந்த கான்செப்ட் அவருக்கு புரிஞ்சு போயிடுது. அந்த கான்செப்டை நன்கு புரிந்ததினாலதான் இந்த தெளிவு அவரால் கொடுக்க முடியுது. ஆகவே இறைவன் உன்னை சோதிக்கிறான்னா அதுக்கு தீர்வையா அவன் வைத்திருக்கிறான். நீ
கயிறு கட்டி தண்ணியில போடுவாங்க தெரியுமா, நீஞ்சி வா. உன் கை சோர்ந்த போது கயிறை மேல இருக்கிறவன் இழுத்துருவோம், காப்பாத்திடுவோம். அதே போலதான் கடவுள் உலகம் என்கின்ற நீச்சல் வெளியில அவனுடைய கருணை என்ற கயிறை கட்டி தான் நம்மளை போட்டிருக்கான். முடிஞ்சா முயன்று நாம நீந்தி வெளியே வந்தா கடவுள் சந்தோஷப்படுவான். இல்ல நம்முடைய முயற்சி முயன்றும் கை சோறுகின்ற பொழுது, மனம் சோறுகின்ற பொழுது அவன் கருணை என்ற கயிறை விட்டு இழுத்து நம்மளை காப்பாத்திடுவான். அதுக்கு ஒரு முயற்சியே பண்ணாம இருக்கக்கூடாது. அவர்கிட்டதான் கருணைன்ற கயிறு இருக்க, அவரா இழுத்துக்கிட்டோம் நாம தப்பிக்கலாம் இல்லை. நாம் நம்முடைய முயற்சியில இறங்கணும் என்பதாக அந்த பாட்டில் அந்த குறிப்பை கொடுத்தார். அடுத்து கருதும் கடி சேர்ந்த எனும் திருப்பாட்டில், அடுத்த தேவாரம் கருதும் கடி சேர்ந்தன்னு தொடங்கும் பாட்டில் ஈசர் மருவும் பெரும் பூசை மறுத்தவர் கோரல் முக்தி தரு தன்மையாதல் சண்டீசர் தம் செய்கை தக்கோர் பெரிதும் சொல்ல கேட்டனம் என்றனர் பிள்ளையார்தான். ஆழமான இடம். கருதும் கடி சேர்ந்த 39 தான் நிற்கிறோம். பாட்டு எங்கன்னா மாத்திர போறேன். கருதத்தகும் கடி சேர்ந்த என தொடங்கக்கூடிய பாட்டுல இறைவன் விரும்பி ஏற்றருளும் சிறந்த பூஷணையினை சிதைவு செய்தவர்களை கொல்லுதல் அறச்செயலும் வீடு பேறு அடையத்தகும் அருட்செயலும் ஆகும். எப்படி கருதும் கடி சேர்ந்த எனும் திருப்பாட்டில், அப்படி தொடங்கக்கூடிய திருப்பாட்டுல சண்டேஸ்வரரினுடைய குறிப்பை கொண்டு வந்து வச்ச என்னவா, ஈசர் மருவும் பெரும் பூசை, இறைவனுக்கு ஒருவனால் செய்யப்படக்கூடிய பெரியதோர் பூசை வழிபாட்டை மறுத்தவர் கோரல், யார் ஒருவர் மறுக்கிறாரோ அவர்களை தண்டித்தல், முக்தி தருதன்மையாதல், தண்டித்து அதன் வாயிலாக அவரை முக்திக்கு ஆட்பட வைத்தல். யோசிச்சு பார்க்கும். நாம ஒருவரை தண்டித்தோம்னா அவரை துன்பப்பட வைப்போம். இறைவன் தண்டிக்கிறான்னு சொன்னா யாரை தண்டித்தானோ அவனுக்கு முக்தியை தருகிறான். இப்போ உதாரணம், நாம ஒருத்தரை கொலை பண்றோம், அதுக்கு பேரு கொலை இல்லையா? சட்ட ரீதியில ஒரு பெரிய தப்பு, குற்றம், தலைமை தண்டனைக்கு உண்டான குற்றம். அதுவும் திட்டமிட்டு கொலை செய்தோம்னாக்க அந்த வழக்கு மன்ற சொல்லுல இருக்கு, கல்பபிள் ப்ரீ பிளான்டு ஹோமிசைடுன்னு, முன் யோசனையோடு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை, அதுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட். சரியா? சரி, போர்க்களத்துல போரிலே ஈடுபட்டு எதிரி நாட்ட வீரனை நாம கொல்லுகிறோம், அதுக்கு பெருமை கொடுக்கிறோம், அதை ஒரு பெரிய உயர்ந்த தகுதியாக அவனுக்கு உண்டான இராணுவ சிறப்பை செய்கிறோம். பரமவீர் சக்கரா கொடுக்கிறோம், வீர் சக்கரா, மகாவீர் சக்கரான்னு என்னெல்லாம் கேலண்டரி அவார்ட்ஸ், அதுவும் கொலைதான். மூன்றாவது, ஒரு நீதிமன்றத்திற்கு வழக்கு வருகிறது. அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவன் கடுமையான சில கொலைகளை செய்து தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறான். அவனுக்கு தலைமை தண்டனையாகிய தூக்கு தண்டனை மாவட்ட நீதிமன்றத்தில் கொடுத்தாச்சு. டிஸ்ட்ரிக்ட் செஷன்ல அவங்க தான் கொடுக்க முடியும். ஹைகோர்ட் ஜட்ஜோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ எல்லாம் தூக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது. டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜி தான் கொடுக்கும். குற்றவியல் முதன்மை நீதிபதி மாவட்டத்தில் இருக்காரு, அவர் தான் சென்டென்ஸ் டு டெத் கொடுக்க முடியும். அதான் சட்டம். அத மாநில உயர் நீதிமன்றமோ மைய அரசின் உச்ச நீதிமன்றமோ ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்ல ரீட்ரையல் பண்ணுன்னு அனுப்பலாம். மாறி எதுவும் செய்ய முடியாது. அது ஒரு பக்கம் போட்டோம். அப்ப அங்க நீதிபதி இவனுக்கு தூக்கு தண்டனைன்னு
உறுதிப்படுத்திடுறது. அதுவும் தூக்கில போட்டு அவனும் சாக போறான், அதுவும் கொலை தானே. இந்த மூன்றும் ஒன்றாக கருதுவோமா? ஒரு தனி மனிதன் ஒருவனை திட்டமிட்டு கொன்றதற்கும், ஒரு இராணுவ வீரன் எதிரி நாட்டோடு போர் செய்து அந்த எதிரி நாட்டு இராணுவ வீரனை கொன்றதற்கும், ஒரு நீதிபதி தன் நீதிமன்றத்திலே வந்த ஒரு கடுமையான குற்றம் செய்த ஒருவனை தண்டிக்க வேண்டி அவனுக்கு உண்டான தலைமையான தண்டனை தூக்கு தண்டனையை கொடுத்தலினால அவரும் மரணத்தை தருகிறார். ஆகவே 3 பேருடைய செயலும் ஒன்றுன்னு நம்மால விவாதிக்க முடியுமா? இதான் வேறுபாடு. நாம் மேற்கொள்ளக்கூடிய பக்தி, அதன் வாயிலாக இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடு, அந்த வழிபாட்டினுக்கு இடையூறாக யாரேனும் ஒருவர் வந்தால் அந்த இடையூறை களைய வேண்டி அவனை ஒருத்தல் என்பது அவனுக்கு தரப்படுவதற்கு உண்டான தண்டனை மட்டுமல்ல, அதன் வாயிலாக அவனுக்கு மேலான கதியுமாக கொடுக்கப்பட வேண்டும். இது இறைவனது கருணை. கொல்லுதல் மட்டும் உன் பணி அல்ல, கொன்ற உயிருக்கு உண்டான கதியை தருதல் என் பணின்னு இறைவன் முயற்சிக்கிறான். அதனாலதான் சண்டீசர் தம் செய்கை, சண்டீஸ்வரர் அந்த செயலை செய்தார். தன்னுடைய வழிபாட்டினுக்கு இடையூறாக எற்ற வந்த தன் தந்தையின் காலை பிரம்பு என எடுத்து வீச அது கோடரியாக மாறி அவர் காலை வெட்டியது. இப்ப தந்தைக்கே தெரியும் இவன் பிரம்பை எடுத்தது அது கோடரியாக மாறி வெட்டியதுன்னா அப்ப தன் தனையனிடம் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது என்ன ஆற்றல்? இறை ஆற்றல் புரிந்து கொண்டதினால் அதற்காக அவர் வருந்தினார், மோட்சம் கிடைச்சது. ஆகவேதான் தம் செய்கை தக்கோர் பெரிதும் சொல்ல கேட்டனம் என்றனர் பிள்ளையார். ஆகவே சிவபூஜைக்கு இடையூறாக இருந்தவர்களை தண்டித்தல் என்பதை சண்டீஸ்வரர் செய்தார். அதை நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் சிவபூஜைக்கு இடையூறை செய்யாதீர்கள். அவ்வாறு செய்தால் அதனால் பெறப்படக்கூடிய தண்டனை எதுவாயினோ அந்த நேரத்தில் அது தண்டனையாயினும் அதுவே இறை அருளால் நமக்கு உரிய மோட்ச சாதனமாகவும் மாறும் என்கின்ற பொருளை உணர்த்துவதற்கு கருதத்தகும் கடி சேர்ந்த என்ற தேவாரப் பாட்டில் இந்த விளக்கத்தை முன்வைத்தார். இனி அடுத்த வகுப்பில் தொடரும்.